ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு யோகங்களின் வகைகள் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்வது போல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுபோன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். தலைப்பில் போகலாம். யோகங்களின் வகைகள். இப்போது ஜோதிடத்தில் பொறுத்தவரையிலும் எண்ணற்ற யோகங்கள் இருக்குது. யோகம் அப்படின்னாலே இரண்டு கிரகங்கள், இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைகின்ற நிலையை தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு கிரகங்கள் ஒன்றோடொன்று பார்த்துக்கிட்டாலும் சரி, கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் சரி, அது ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரகங்களுடைய பார்வை நமக்கு பயன்பாடு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ யோகங்களில் நிறைய வகை இருக்குது, சரிங்களா? அது எண்ணற்ற யோகங்கள் இருக்குது. எல்லா யோகங்களும் நமக்கு பயன்படுகின்ற வகையில் இருக்குமானா, யோகத்தை செய்கின்ற நிலையில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் நமக்கு நடப்பில் வந்து நம்ம லக்ன சுபராக இருந்து இதெல்லாம் கைகூடி வருகின்ற காலகட்டத்தில் தான் அந்த யோகம் நமக்கு வேலை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சிவராஜ் யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது, குரு சந்திர யோகம் அப்படின்னு இருக்குது, குரு மங்கள யோகம் அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிறது. சரி, நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, குரு சூரியன் இரண்டு கிரகங்களும் இணைவது, பார்ப்பது, இதுக்கு பேர் சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது முழுமையான சிவராஜ் யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறோ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது குருவோடைய முழுமையான பார்வை சூரியனுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? அப்போ குருவால் சூரியன் பலப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு ஆகிடும். குருவோடைய ஒளி சூரியனுக்கு கிடைக்குதுன்னு ஆகிடும். இந்த இடத்துல சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது குரு அங்கே வக்ரம் அடைவார். குருவோடைய காரகத்துவங்கள் அங்கே பாதிப்படையும். ஸோ அது வேறு கான்செப்ட். ஆனால் சிவராஜ் யோகம் என்பது சூரியன் குரு இரண்டு கிரகங்களும் சமசப்தம பார்வையில் பார்க்கும் பொழுது குருவால் சூரியன் புனிதமடைகிறார் அப்படிங்கிற ஆகிடும். அப்போ சூரியனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு அதிக அளவு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் லக்ன சுபராக வருகின்ற பட்சத்தில் தனுசு லக்னம் அப்படின்னு சொன்னால் பாக்கியாதிபதி சூரியன். அப்போ லக்னாதிபதியான குருவோடைய பார்வை சூரியனுக்கு கிடைத்து அங்கே அந்த சூரிய தசை ஜாதகருக்கு வரும் பொழுது அந்த சூரியனுடைய ஆதிபத்திய காரகத்துவம் மிகுந்து ஒழிக்கும். தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள் லாபம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்க துறைகளில் உயர்ந்த பதவிகளை கொடுக்கும், வயதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது சிவராஜ் யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்பொழுதுமே ஒரு கிரகம் வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வரணும். ஒரு யோகம் நமக்கு வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த யோகத்தை தருகின்ற கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நமக்கு நடப்பில் வரணுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி குரு சந்திர யோகம், குருவும் சந்திரனும் இணைவது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குருவும் சந்திரனும் இணைவது அல்லது குரு சந்திரனை பார்ப்பது, சந்திரன் குருவை பார்ப்பது, இதுக்கு பேர் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது அப்போ என்னன்னா குருவனுடைய பார்வை சந்திரனுக்கு படும் பொழுது சந்திரன் அங்கே சுபத்தன்மை அடைகிறார். அப்போ நல்ல அறிவான பையன், நல்ல கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும், மனோகாரகன் புத்திகாரகன் சந்திரன் மகோ உன்னத நிலை அடைகிறார் குருவுடைய பார்வையால். அப்போ நல்ல தாய் கிடைக்கும், நல்ல மனம் படைத்தவர், இலகிய மனம் படைத்தவர், தாய் உள்ளம் கொண்டவர், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த சந்திரன் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்ததுன்னு சொன்னால், சப்போஸ் விருச்சிக லக்னம், பாக்கியாதிபதி சந்திரன், பாக்கியாதிபதி சந்திரனுக்கு இந்த குருவோடைய பார்வை கிடைக்கும் பொழுது அங்கே குருச்சந்திர யோகம் அற்புதமாக வேலை செய்யும். சந்திரமக தசை வரும்பொழுது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரனும் இணைவதற்கு பேர் பிருகு மங்கள யோகங்கிறான். செவ்வாய் சுக்கிரன், மங்களன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செவ்வாய், சரிங்களா? பிருகு மகரிஷியை குறிக்கின்ற ஒரு கிரகம் எதுனா சுக்கிர பகவான், சரிங்களா? அப்போ பிருகு மங்கள யோகங்கிறான். சுக்கிரனும் செவ்வாய் இணைவதற்கு பேர் பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம், செவ்வாய் ஒரு இயற்கை பாவின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இந்த சுக்கிரனோட செவ்வாய் இணையும் பொழுது சுக்கிரனுடைய சுபத்தன்மையை செவ்வாய் எடுத்துக்கும், சரிங்களா? இப்போ விருச்சிக லக்னம் வச்சுப்போமே, விருச்சிக லக்னம் லக்னாதிபதி யார்? செவ்வாய். அப்போது 7க்கு 12க்கு உடைய சுக்கிர பகவான்
இந்த செவ்வாயை பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சமசப்தம பார்வையில் 7ஆம் பார்வையாக சுக்கிரன் அமர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே சுக்கிரனுடைய ஒளியானது செவ்வாய் கிடைக்கும். செவ்வாய் மங்களகரமாக செயல்படும். அப்போ செவ்வாயோடைய ஆதிபத்திய காரகத்துவம் அங்கே பலமடையும். இது பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது செவ்வாயோட சுக்கிரன் இணைந்தாலும் சரி, செவ்வாயை சுக்கிரன் பார்த்தாலும் சரி. ஸோ இந்த அமைப்புகளுக்கு பேர் பிருகு மங்கள யோகம் அப்போ நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி குரு மங்கள யோகம், எக்கச்சக்கமான யோகங்கள் இருக்குது. அதில் கணக்கில் நம்ம பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு யோகங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த அமைப்புகள் தான். அதேமாதிரி குரு மங்கள யோகங்கிறான். குரு மங்களன், குரு தட்சிணாமூர்த்தியான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைகின்ற அந்த அமைப்பை நம்ம வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஒரு யோகமான அமைப்புகள் தான். இது என்னென்னா, இந்த குருவும் செவ்வாயும் லக்ன சுபர்களாக அமர்ந்து குரு செவ்வாய் இணையும் பொழுது அது ஒரு யோகத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு பகவான், லக்னம் குரு, 4ஆம் பாவாதிபதி குரு, 5, 12ஆம் பாவாதிபதி செவ்வாய். அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியான குருவும் செவ்வாயும் இணைவதுக்கு பேர் குருமங்கள யோகம். அப்போது 1, 5 சொல்கின்ற 2 திரிகோணாதிபதிகள் இணைவு பார்வை என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை வரும்பொழுதோ அல்லது குருமக தசை வரும்பொழுதோ அந்த குருவினுடைய தசையும் செவ்வாயோட தசையும் மிக அற்புதமான யோக பாக்கியங்களை கொடுக்கும். இதுதான் அந்த குருமங்கள யோகங்கிறது. ஒரு ஜாதகத்தில் குருமங்கள யோகம் இருந்து அவருக்கு செவ்வாய் தசையும் வரல, குருமகா தசையும் வரலன்னு சொன்னால் 1, 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்யாது. நிறைய பேர்த்துக்கு ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகங்களை தருகின்ற நிலையில் கிரகங்கள் அமர்ந்தாலும் அந்த யோகத்தை தருகின்ற கிரகத்தினுடைய தசா புத்திகள் வயதுக்கேற்றவாறு நடப்பில் வந்தால் தான் அது ஒரு யோகம். 80 வயசுக்கு மேலே ஒரு யோகம் வருது அல்லது 20 வயசுக்குள்ளே ஒரு யோகம் வருதுன்னா மிகப்பெரிய அளவுக்கு அது செயல்பாற்ற முடியாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், புதன் ஆதித்ய யோகம் இது பெரும்பாலும் இருக்கும். எல்லா ஜாதகத்திலும் சூரியன் புதனுடைய இணைவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு புதன் 7ஆம் இடத்துக்கு போக முடியாது கண்டிப்பாக. அப்போது சூரியன் புதன் 2 இணைந்து தான் இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா இந்த முக்கூட்டு கிரகங்கள்பா, சூரியன் புதன் சுக்கிரன்லாம் முக்கூட்டு கிரகங்கள் அப்படி சொல்லுவாள். சூரியனுக்கு மிக அருகிலேயே சுற்றி வருகின்ற கோள்கள்னு பார்த்தா அந்த புதனும் சுக்கிரனும். அப்போது புதன் யார்? நிபுணத்துவம், ஆராய்ச்சி படிப்பு, புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காரகத்துவம் புதன். சரிங்களா? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் சம்மந்தமானது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமானது. இன்றைக்கி உலகத்தில் ஒரு கண்டுபிடிப்பு நடக்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காரகத்துவம் வைப்பது புதன் தான். அப்போ சூரியன் யார்? உங்களுக்கு ஆளுமை மிக்க ஒரு கிரகம். அப்போ இந்த சூரியனும் புதனும் இணைகின்ற அந்த அமைப்பை வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தனுசு லக்னம், மறுபடியும் அங்கே தான் வரேன். தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு சூரியன் யார்? ராஜயோக அதிபதி, பாக்கிய அதிபதி, லக்ன சுபர். இந்த சூரியன் லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி சொல்கின்ற புதனோடு இணைகிறார். இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக 9, 10 கூடிய கிரகங்கள் இணைவது தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனால் இந்த இடத்துல சூரியன் புதன் இணைவது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் சூரிய திசை புதன் திசை வரும் பொழுது நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? லக்ன சுபராக சூரியனும் புதனும் வந்து அந்த புதன் ஆதித்யம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது. சூரியன் கூட புதன் மிக நெருங்கி போனால் அந்த இடத்துல சூரியனும் புதனும் நெருக்கமாக இருக்கிறாங்க. புதன் ஆதித்ய யோகம் தான். ஆனால் புதன் 1 டிகிரி 3 டிகிரிக்குள்ளே போகும் பொழுது புதன் அங்கே அஸ்தங்கம் அடைவார். நிறைய பேர் புதனை அஸ்தங்க தோஷத்தை எடுத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் புதன் 1 டிகிரியில் 2 டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது புதன் அஸ்தங்கம் அடைந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் இழக்கிறார் என்கிறதே என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு அமைப்பு அது. அதே மாதிரி குரு கேது இணைவு, இது கேள யோகம் சொல்லுவாங்க. சரிங்களா? குரு கேது இணைவு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு ஒரு இயற்கை சுபகிரகம், கேது ஞானக்காரகன், பக்திக்காரகன், மோட்சக்காரகன். சரிங்களா? சொல்லலாம். இப்போ கேதுவோட இணைவு குருவை கெடுத்தாலும் கூட குருவோட இணைவு கேதுவை பலப்படுத்தும். அந்த காலகட்டத்தில் கேது மகதேசை வரும் பொழுது யோகத்தை கொடுத்துரும். சரிங்களா? இப்போ ஒரு மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு குரு யார்? ராஜயோகாதிபதி, லக்ன சுபர். இப்போது மேஷ லக்னம் 9வது கூடிய பாக்கிய அதிபதி யார்? குரு பகவான். இந்த குரு பகவான் கேதுவோட இணையும் பொழுது இது குரு கேள யோகமாக வேலை செய்யும். இந்த காலகட்டத்தில் கேது மகாதசை வரும் பொழுது அபாரம். கேது குரு போல செயல்பட்டு 9ஆம் இடத்தினுடைய அத்தனை பாக்கியங்களையும் கேது கொடுத்து விடுவார். சரிங்களா? குருவோடைய காரகத்துவம், குருவோடைய ஆதிபத்தியம் ரெண்டுத்தையுமே கேது தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் செய்வார்.
ஆக ஒரு லக்னத்திற்கு 2 கிரகங்களுடைய இணைவு யோகத்தை செய்யணும்னு சொன்னால் அந்த லக்னாதிபதிக்கு நண்பர்களாக இருக்க பட்சத்தில் அந்த யோகம் சிறப்பான முறையில் இருக்கும் அவங்களுடைய தசாபுத்தி காலகட்டங்களில்ங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு யோகம், இது கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ராசி கட்டத்தில் இருக்கின்ற எல்லா கட்டத்திலையுமே கிரகங்கள் தொடர்ச்சியாக இருப்பது கிரக மாளிகை யோகம்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நமக்கு பாதகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் பாதகாதிபதிகள் பாதகஸ்தானத்தில் வலுக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கெடுதலையும் செய்யும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுன லக்னம் 7ல் குரு ஆட்சியாக இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது. இப்போ கிரக மாளிகை யோகத்தில் கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது மிதுனம் கன்னி போன்ற லக்னங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைவது சிறப்பு இல்லை. ஏன் சிறப்பு இல்லை? மிதுனம் கன்னி லக்னத்திற்கு குரு பகவான் பாதகாதிபதி, கேந்திராதிபதி. கேந்திரங்களுக்கு சுபகிரகங்கள் அதிபதியாகும் பொழுது அவர்கள் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை விளைவிப்பார்கள். அவர்களே மாரகர்களும் கூட. சரிங்களா? அதனால் எந்த சூழ்நிலையிலும் மிதுன லக்னம் கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடாது. கிரக மாளிகை யோகத்தின் வரும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்து இந்த மாதிரி பாதகஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் பாதகத்தை செய்வார்கள். அதனால் சில யோகங்கள் நமக்கு நன்மை தருகின்ற அமைப்பில் இருக்காது. யோகம் அப்படின்னாலே நமக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டது அப்படி எடுத்துக்க வேண்டாம். யோகங்கள் என்றாலே கிரகங்களுடைய தொடர்பு, கிரகங்களுடைய இணைவு, அதை நம்ம வந்து யோகம் அப்படி சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மிக அற்புதமான ஒரு யோகம் இது, பஞ்சமகா புருஷ யோகம். இது இந்த சுபகிரகங்களை மையப்படுத்தி சொல்லுவது. இப்போ நான் சொன்ன மாதிரியா இந்த குருச்சந்திர யோகம், இந்த குருமங்கள யோகம், பிருகமங்கள யோகம், இந்த மாதிரி வரிசைகளில் பஞ்சமகா புருஷ யோகம் நமக்கு மிக முக்கிய ஒன்று. இந்த இடத்துல பஞ்சமகா புருஷ யோகத்தில் உங்களுக்கு சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் தொடர்பில் இருக்காது. அதே மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம் நமக்கு யோகம் இருக்குது. ஆனால் 5 யோகங்கள், அதான் பஞ்சமகா புருஷ யோகங்கள்ங்கிறது. ஆனால் அந்த யோகத்தை செய்ய வேண்டிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடப்பில் வரணும். யோகத்தை செய்ய வேண்டிய நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை செய்ய வேண்டிய கிரகங்கள் லக்ன சுபர்களாக அமைய வேண்டும். கேந்திர திரிகோணாதிபதிகளாக இருக்கணும். சரிங்களா? ஒரு லக்னத்திற்கு கேந்திர திரிகோணாதிபதிகளாக வந்து அந்த கிரகங்கள் இணைவு பெற்று அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வரும் பொழுது வயதுக்கேற்றவாறு நமக்கு பலன்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் அடையும் பொழுது அதை மாளவிகா யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சுக்கிரன் யார்? கலஸ்தரக்காரகன், திருமணக்காரகன், காமக்காரகன், சொகுசு வாழ்க்கையை விரும்பக்கூடியவன், ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடியவன், அழகு, கலை, ஆபரணங்களுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன். இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ரொம்ப லக்ஸுரியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்பவர். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு எண்ணங்களை தருகின்ற ஒரு கிரகம் எதுனா சுக்கிரன். யார் ஒருத்தருக்கு எந்த லக்னமானாலும் இருக்கலாம், யார் ஒருத்தருக்கு சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ அடையும் பொழுது சுக்கிரனுடைய காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ அவர் அழகுணர்ச்சியாக இருப்பார், சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பார். சரிங்களா? அழகு, கலை, ஆபரண பொருட்களை அதிகமாக விரும்புவார். சரிங்களா? வண்டி வாகனங்களை இயக்குவதில் திறமையாக இருப்பார். வீடு, நில, வாகனங்கள் மூலமாக லாபங்களை அனுபவிப்பார். இப்படி சுக்கிரனுடைய நல்ல மனைவியை பெற்றிருப்பார். காமம் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்படி இதுக்கு பேர் மாளவி யோகங்கிறான். சரிங்களா? அதே மாதிரி ஹம்ச யோகம். சரிங்களா? அது குரு மூலத்திரிகோணம் பெற்றோ அல்லது ஆட்சி உச்சமடையும் பொழுது லக்ன சுபர்களாகவோ லக்னாதிபதியாகவோ இந்த குரு பகவான் வந்து அந்த யோகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், மீன லக்னத்திற்கு லக்னாதிபதியான குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று லக்னத்தை பார்க்கும் பொழுது குரு பகவ தசை கொட்டி கொடுத்துரும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரிங்களா? மீன லக்னம், லக்னாதிபதி குரு 5ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சமடைகிறார். உச்சம் பெற்று இந்த குரு பகவான் லக்னத்தை பார்ப்பார். அற்புதமான யோகம். 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா? அப்போ 1, 5, 9ஆம் இடங்கள் பலப்படுத்தப்படுது. ஸோ இந்த அமைப்புகள் மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த குரு தன்னுடைய யோகத்தை செய்கிறதுக்கு குரு மகா தசை நடப்பில் வரணும். ஒரு 20 வயசில் குரு மகா தசை வருது அப்படின்னு சொன்னால் 36 வயசு வரணும் இந்த குருவோடைய யோகம் அந்த அவர் ஜாதகருக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அங்கே குரு பகவான் புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம் பெற்று வலிமை அடையும் பொழுது அவர் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் கூடுதலான யோகத்தை கொடுப்பார். சரிங்களா? நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், நல்ல பொருள் செலவு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, குருவோடைய காரகத்துவம் என்ன பணம், பெரும்பொருள் ஈட்டுகின்ற ஒரு சூழல் அத்தனையும் கொடுத்துருவார் ஜாதகருக்கு. சரிங்களா? தந்தை வழி உறவுகள் மூலமாக நிறைய லாபங்கள், சொத்து சர்க்கைகள் எல்லாத்தையும் கொடுத்துருவார். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சந்திர அதியோகம், இது ஒரு மிக முக்கியமான யோகம். இது எக்கச்சக்கமான யோகம் இருக்குது. சந்திர அதியோகம் அப்படின்னா
இந்த இடத்துல சந்திரனிற்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள் வலிமை அடையும். என்னன்னு சொல்ல போனால் நமக்கு தெரியும் 15 நாள் தேய்பிறை, 15 நாள் வளர்பிறை. ஸோ அப்போ இந்த வளர்பிறையில் குறிப்பாக பஞ்சமி திதிக்கு பிறகு கிரகங்கள் வளர ஆரம்பிக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் பஞ்சமி திதியிலிருந்து தான் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், நிலவனுடைய வளர்த்தன்மை. அப்போது பஞ்சமியிலேருந்து சஷ்டி, சப்தமி, அஷ்டமி எல்லாம் முடிஞ்சு தசமி திதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முழு அளவை இந்த சந்திர பகவான் எட்டிடுவார். இன்னும் சொல்ல போனால் சதுர்தசி, திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டங்களில் பிறக்கின்ற இந்த குழந்தை சந்திரன் வலிமையாக இருக்கும் ஜாதகத்தில். சரிங்களா. அப்போ சந்திரனுடைய ஒளி அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். அப்போ சந்திரன் அந்த தசமி தீதியில் பிறந்து அல்லது திரியோதசி, சதுர்தசி தீதியில் பிறந்து அல்லது பௌர்ணமி தீதியிலேயே பிறந்து அந்த பௌர்ணமி தீதியில் பிறந்த அந்த குழந்தைக்கு சந்திரன் வலிமையாக இருக்கும். அந்த சந்திரன் என்ற வீட்டிற்கு 6, 7, 8ஆம் இடங்களில் கிரகங்கள் இருந்தால் இந்த சந்திரனுடைய ஒளியானது 6ஆம் இடத்து, 7ஆம் இடம், 8ஆம் இடம் மூணுத்துக்கும் படும். சரிங்களா. சந்திரனுடைய ஒளி நேரடியாக 7ஆம் இடத்துக்கு படும். 7ஆம் இடத்திற்கு முழுமையான ஒளி கிடைக்கும். 6ஆம் இடமும் 7ஆம் இடத்திற்கும் சந்திரனுடைய ஒளி சிதறல்கள் அங்கே விழும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா சந்திர அதியோகம் அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் இருக்கின்ற கிரகங்களும் வலிமை அடையும். இதை வந்து சந்திர கேந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறான். சந்திரனுக்கு கேந்திரம் சொல்கின்ற 4, 7, 10ஆம் இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கிரகங்களுடைய யோகத்தை. அதே மாதிரி பௌர்ணமி யோகம், நீங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை பௌர்ணமியில் பிறக்குதுன்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ தனி. ஏன்னு சொன்னால் பௌர்ணமி சந்திரன் ஒளி மிகுந்த சந்திரன், மனதுக்கு சொந்தமானவன், மனோகாரகன், புத்திகாரகன். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளையும் நிறுத்தி நிதானமாக யோசித்து அறிவுபூர்வமாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஜாதகருக்கு தருவது இந்த சந்திரன். அது மறந்துடக்கூடாது. சரிங்களா. நீங்கள் அமாவாசையில் பிறந்த ஒரு குழந்தைய பாருங்களேன், சூரியனும் சந்திரனும் இணைந்து நெருங்கி இருப்பது அமாவாசை அமைப்பு. அதையும் நாங்கள் அமாவாசை யோகம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்திருப்பார். அந்த சந்திரனுக்கு சுப தொடர்புகள் இல்லைன்னு சொன்னால் சந்திரன் ஒளி இழந்த நிலையிலே இருப்பார். அப்போ மனது கெட்டிருக்கும், அறிவு கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்போ சுயமாக யோசித்து செய்கின்ற, சுயமாக முடிவெடுக்கின்ற தன்மை இருக்காது. லக்னாதிபதியும் பலமில்லாத சூழலில் லக்னமும் ராகு கேதுவால் சூழப்படுகின்ற சூழலில் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜாதகருடைய மனமானது தெளிந்த சிந்தனையில் இருக்காது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கின்றது. சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திரன் அமைவது. சரிங்களா. நீங்கள் பாருங்களேன், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிம்பா. வைகாசி விசாகத்தன்னைக்கு பௌர்ணமி. அதே மாதிரி ஆணி மூலம் பௌர்ணமி, ஆடி பூரம் பௌர்ணமி, ஆவணி அவிட்டம் பௌர்ணமி. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் அந்த பௌர்ணமி என்பது மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. தைப்பூசம் அப்படின்பா, பங்குனி உத்தரம் அப்படின்பா. சரிங்களா. அப்போ மார்கழி, திருவாதிரை, இது எல்லாமே பௌர்ணமி சம்பந்தமான யோகமான அமைப்புகள். அது ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நம்முடைய இந்து தர்மத்தைப்படி கோயில்களில் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக கருதப்படுது. இந்த அமைப்பு எதுக்குன்னு சொன்னால், இந்த சந்திரனுடைய நிலையான ஒளி கிரகம் சந்திரன். சரிங்களா. நல்ல தாய் இருப்பாங்க, நல்ல மனம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கிடவே கூடாது. சரிங்களா. குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற ஒளி கிரகங்கள் கிடவே கூடாது, எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா. அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குதா, இவன் அறிவான பையன், எதையுமே நிதானமாக முடிவு பண்ணுவான், ஓகே நோ ப்ராப்ளம், அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும். சந்திரன் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு, தப்பு. சந்திரன் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கு, தப்பு. சரிங்களா. சந்திரன் கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கு, தப்பு. அப்போ என்ன நடக்கும், இந்த ராகுவாலும் சனியாலும் கேதுவாலும் சந்திரன் பாதிக்கப்பட்டு சந்திரனுடைய காரகத்துவம் அங்கே பாதிக்கப்படும். சரிங்களா. ராகு ஒரு இருள் கிரகம். சந்திரனோட மிக நெருங்கி இணையும் பொழுது ராகுவால் சந்திரன் முழுமையாக கிரகணம் அடைந்து சந்திரமகா திசை நிச்சயமாக பாதிக்கப்படும். சரிங்களா. நான் என்னுடைய வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். ஒரு ஜாதகர் கும்பலக்னம், 6 கூடைய சந்திரன் ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தேய்பிரை சந்திரன் ராகுவோடு இணையும் பொழுது கிரகண தோஷம். சரியா. அப்போ தேய்பிரை சந்திரன் பாவர், சந்திரனோட சேர்ந்த ராகுவும் கெடுது, ராகுவால் சந்திரனும் கெடுது. இந்த காலகட்டத்தில் சந்திர திசையும் கெடும், ராகுபாக திசையும் கெடும். மனநிலை பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்.
அதனால் சந்திரன் என்பது மனதை ஆள்பவர். அதனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பௌர்ணமி யோகம் என்பது சந்திரனை பொறுத்து சொல்லுகிற ஒரு நிலை. அது பௌர்ணமி நாளில் பிறக்கின்ற குழந்தையானது சந்திரன் ஒளித்தன்மையுடன் இருப்பதனால் ஓரளவிற்கு அறிவுத்தனமான திறமைமிக்க ஒரு அமைப்பாக இருப்பாங்க. பெரிய பெரிய நீங்கள் பாருங்கள், பொலிட்டீஷியன் ஜாதகத்தில் பாருங்க பௌர்ணமி யோகம் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அமைப்பு கூட பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமைப்புகள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம், இது ஒரு யோகம் தான். 2 கிரகங்களுடைய தொடர்பு பரிவர்த்தனை யோகம். அதாவது 2 கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்வது பரிவர்த்தனை யோகம். சரிங்களா? குருவோடைய வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய வீட்டில் குரு. இப்போ மீனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு. இப்போ 2 கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்குது. இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இந்த பரிவர்த்தனை யோகத்தில் கேந்திர திரிகோணாதிபதியினுடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை, 4, 5 பாவாதியினுடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை, 9, 10 கிரகத்துடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. சரிங்களா? இது அதாவது கேந்திர திரிகோணாதிபதியினுடைய பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும். சில நேரங்களில் 6, 8 பாவாதியினுடைய பரிவர்த்தனை தப்பு. 6ஆம் பாவாதிபதி 8ல், 8 கூடையும் 6ல். சரிங்களா? அது மாதிரி 8 கூடையும் 12ல், 12 கூடையும் 8ல். இந்த அமைப்புகள் சில நேரங்களில் அந்த தசாபதி காலகட்டங்களில் தீமைகளை தருவதாக அமைந்துவிடும். சரிங்களா? அதே மாதிரி சிவசக்தி யோகம், இதைத்தான் நம்ம சூரியனும் சந்திரனும் இணைவதற்கு பேர் தான் நம்ம சிவசக்தி யோகம்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இதை நம்ம யோகம் அப்படிங்கிறத விட சூரியனும் சந்திரனும் இணைவதற்கு பேர் சிவசக்தி யோகம் என்று சொன்னாலும் கூட சந்திரன் அங்கே இருள் நிலையில் இருப்பார். எனவே அவங்களுக்கு கண்டிப்பாக குரு சுக்கரனுடைய தொடர்பு இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு யோகத்தை அந்த சூரியன் சந்திரனுடைய இணைவானது கொடுத்துவிடும். அதேமாதிரி கஜகேசரி யோகங்கிறான். சரிங்களா? இதுவும் அந்த சந்திரனுக்கு கேந்திரங்களில் குரு பகவான் அமரும் பொழுது இதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு சொல்கிறான். சந்திரனுக்கு 4, 7, 10 இடங்களில் குரு அமரும் பொழுது, சந்திர கேந்திரத்தில் அமரும் பொழுது கஜகேசரி யோகத்தை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் குரு லக்ன சுபராக அமர்ந்து சந்திரனும் லக்ன சுபராக அமர்ந்து அவருடைய தசாபுத்திகள் நடப்பில் வரும் பொழுது மாபெரும் யோகத்தை கொடுத்து விடுவார்கள். சரிங்களா? அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் நான் முதலே சொல்லிட்டேன். நான் எந்த ஒரு லக்னத்திற்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 9 மற்றும் 10ஆம் பாவாதிபதிகளுடைய இணைவு பார்வை சொல்லலாம். சரிங்களா? சில லக்னங்களுக்கு இது யோகத்தை கொடுக்காது. சரிங்களா? எப்படி சொன்னால், இப்போ மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 9 கூடிய சனி பகவான், 10 கூடிய குரு பகவான், இந்த இணைவு பாருங்களேன். மிதுன லக்னம், 9ஆம் பாவாதிபதி பாக்கியாதிபதி சனி பகவான், 10 கூடிய கிரகம் குரு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சனி குருவோடு இணையும் பொழுது இதை நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொன்னாலும் கூட மிதுன லக்னத்திற்கு குரு பாதகாதிபதியும் கூட. அப்போ 7, 9 பாவாதிபதி இணைவு அப்படி எடுத்துக்கலாம். அப்போ பாதகாதிபதியான குருவுடன் சனி இணையும் பொழுது சனி கெடுவதாகவே நம்ம எடுத்துக்கணும். அப்போ சில யோகங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு டைமை நமக்கு சொல்ல முடியாது. இது தனுசு லக்னம் பாருங்கள், 9 கூடிய சூரியன், 10 கூடிய புதன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சூரியனும் புதனும் பார்த்திங்கன்னா 9, 10 கூடிய தர்ம கர்மதி யோகம் அப்படி சொன்னாலும் கூட இந்த புதன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு லக்னத்திற்கு பாதகாதிபதியும் கூட சூரியனோட இணையும் பொழுது இந்த இடத்துல சூரியனும் புதனும் எங்கே இணையறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த சூரியனும் புதனுடைய இணைவு திரிகோணங்களில் இருக்கும் பொழுது அற்புதமாக இருக்கும். இப்போ தனுசு லக்னம், 9 கூடிய சூரியனும் 10 கூடிய புதனும் 2 இணையறாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ 9 மற்றும் 10 கூடிய கிரகங்கள் 2 இணைந்து திரிகோணங்களில் அமரும் பொழுது, இப்போ தனுசு லக்னத்திற்கு மேஷ லக்னத்தில் அமரும் பொழுது தனுசு லக்னம் மேஷத்தில் சூரியனும் புதனும் இணைவு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அங்கே 9ஆம் பாவாதிபதி உச்சமடைகிறார், மேஷத்தில் சூரியன் உச்சமடைகிறார், 10ஆம் பாவாதிபதி புதனோடு அங்கே இணைகிறார், சூரிய தசை வருது, அற்புதமாக இருக்கும். குருவோடைய பார்வை, அந்த அற்புதம் மேலும் அற்புதமாக அங்கே இருக்கும். ஸோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வகையான யோகங்கள் இருக்குது. யோகங்கள் என்பது நன்மையை மட்டும் தரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். கிரகங்களினுடைய இணைவு பார்வையை தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். சில தருணங்களில் அந்த யோகங்கள் நமக்கு நன்மையை அளிக்கும், சில தருணங்களில் அந்த யோகங்கள் நமக்கு தீமையை தருகின்ற ஒரு சூழலில் இருந்துவிடும். சரிங்களா? எப்பொழுதுமே அப்போது நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்பில் இருக்கணும். நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற யோகங்கள் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், எண்ணற்ற யோகங்கள் இருக்கும். இப்போ நான் சொன்ன யோகங்கள் அத்தனையுமே இருக்கும்.
ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கிரகம் யோகத்தை செய்யணுன்னாலும் அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடப்பில் வரணும். லக்ன சுபர்களாக அமர்ந்து நான் இதுவரையிலும் சொன்ன அந்த யோகங்கள் ஜாதகத்தில் இருந்து லக்ன சுபர்களாக வரணும், கிரகங்கள் யோக நிலையில் இருக்கணும், யோகத்தை செய்கின்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி நடப்பில் வரணும், வயது இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வாழ்க்கையில் இருக்கும். யோகங்கள் இருந்து தசாபுத்திகள் நம்மளுக்கு நடப்பில் வரல அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த யூஸும் நமக்கு கிடையாது. சரிங்களா? எந்த நன்மையும் கிடையாது. அதே மாதிரி கிரகங்கள் இருந்து கிரகங்கள் தீமை தருகின்ற சூழலில் இருந்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி வரலனாலும் நமக்கு தீமைகள் வராது. அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனவே யோகங்கள் என்பது ஜாதகத்தில் நிறையா யோகங்கள் இருக்குது. இதில் நான் ஒரு 15-16 வகையான யோகங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ மேலும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். அதற்கு முன்னாடி ஜோதிடம் பார்க்க தொடர்பு கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.